உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தன்மதியே தாரகையே. வெளிச்சம் 18. தன் பையனுள் கிடந்த இதயாவின் செல்போனை கண்டு திடுக்கிட்டவளாக சந்திரனை நோக்கி விரைந்தாள். அங்கே பல பேராசிரியர்கள் கூடியிருக்க எப்படி கேட்பது என்று தயங்கி கடைசியில் அவள் நிற்க, முன்னாடி வா தாரா என்று அழைத்தான். அவன் கண்களில் காதல் மின்ன உடன் பணிபுரிபவரை அழைப்பது அனைவருக்கும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கொடுத்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? இவங்கதான் என்னோட மனைவி நக்ஷத்ரா. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி மறுபடியும் வர ஒரே காரணம் இவங்கதான் என்று அறிமுகம் செய்து வைத்தான். ஆள் ஆளுக்கு, என்ன சொல்லவே இல்ல, கூடவே வேலை பார்த்து எப்படி இருந்திருக்காங்க பாரு என்று பேச்சுக்கள் வந்தாலும் அதை சந்திரன் பொருட்படுத்தவில்லை. அவள் அவன் அருகே வரவும் இரண்டொரு வார்த்தை பேசிவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். என்ன தாரா, ஏன் பதட்டமா வந்த என்று கேட்டுக்கொண்டே பேராசிரியருக்கான மேசையை தடவினான். பேச்சு இங்கிருந்தாலும் அவன் மனமெல்லாம் அவன் விரும்பும் பணியிலேயே இருக்கிறது என்பதை உணர்ந்தவளாக, சந்துரு, இதயாவோட செல்போன் ஏன் ஹேண்ட்பேக்ல இருக்கு? அவள் எப்படி காண்டாக்ட் பண்றது? அதுவும் இல்லாம இது எப்படி என்கிட்ட வந்தது என்றாள். அவனோ சுவாதீனமாக திரும்பி, நான் தான் அவ கிளம்பும் போது எடுத்து உன் பேக்ல போட்டேன். என்ன நீங்க, அவ எப்படி இருக்காளோ என்று படபடப்பாக, இன்னும் நீ வளர்த்த 10 வயசு இதையான்னு அவளை நினைக்கிற பாத்தியா? அதான் உன்னோட தாயுள்ளம். ஆனா அவ அப்படி இல்லம்மா. நாம பெங்களூர் போகணும்னு சொன்னதும் அவனுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிட்டா என்றான். எப்படி தெரியும் உங்களுக்கு என்று சந்தேகமாக அவள் கேட்டதும் தன் செல்போனை எடுத்து நீட்டினான். ஒரு வாரமா லேப்டாப்பும் கையுமா இருக்கனே, எதுக்கு நினைச்ச? என் பழைய மாணவர்கள் எல்லாம் சோசியல் மீடியால சந்திச்சு இந்த 1 மாசமா நாங்க செய்ய வேண்டிய வேலைகளை சரியா செஞ்சிருக்காங்களான்னு பார்த்து கூடவே அதுல இருந்த ஹேக்கர் ஒருத்தனை வச்சு அவ செல்போனை ஹேக் பண்ண. நானும் அவளோட செல்போனை எடுக்கணும்னு நினைக்கல. ஆனா அதை தொடர்ந்து அவளுக்கு எந்த இடைஞ்சலும் வர நான் விரும்பல. என்னென்னவோ சொல்றீங்க, எனக்குதான் ஒண்ணும் புரியல என்று நக்ஷத்ரா ஒரு பெஞ்சில் சோர்ந்து அமர்ந்தாள். என்ன, ரொம்ப ஓடுனதுனால களைச்சு போயிட்டியா? இன்னும் நம்ம ஓட வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. இதுல நீ என்ன இழுத்துட்டு வேற ஓடணும். தயாரா இருத்தாரா என்று சிரித்தான். உண்மைதான் சந்திரு, அதுவும் இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு காரணம் தெரிஞ்சதுல இருந்து மனசு ரொம்பவே சோர்ந்து போச்சு என்று தன்னை அறியாமல் உண்மையை அவள் சொல்லிவிட, என்ன சொன்ன? உனக்கு தெரியுமா? காரணம் தெரியுமா? என்னது என்று சந்துரு கோபத்தில் சிவந்த முகத்துடன் கேட்டதும் நிலைமையின் விபரீதம் அறிந்தவள், அட சந்துரு, என்ன நீங்க? காரணம்னு நான் சொன்னது அந்த பதவிய. ஒரு ஸ்டூடெண்ட் எலெக்ஷனுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமா என்று சமாளித்து அவனை உற்று நோக்கினாள். அவன் அதை நம்பியது போலவே தோன்ற அதற்கு மேல் அங்கே நிற்கும் துணிவற்றவளாக சொல்லிக் கொண்டு வெளியேறினாள். முதல் பாடவேளை அவளுக்கு ஓய்வு என்பதால் அமைதியாக சென்று ஒரு மரத்தடி பெஞ்சில் அமர்ந்தாள். சந்துருவை நினைக்க நினைக்க அவளுக்கு உள்ளே பயப்பந்து உருண்டது. மாணவர்கள் மேல் இவன் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறான். சமூக நலப்பணியில் அவர்களை திருப்ப என்னவெல்லாம் மறைமுகமாக செய்து வருகிறான். இவனிடம் இப்போது இங்கு அரங்கேற போகும் அபாயத்தை எப்படி சொல்லுவது? அவளுக்குமே அது செவிவழி செய்திதானே. ஆதாரங்கள் கிடைக்காதவரை ஒன்றுமே செய்ய முடியாது. இதில் விபத்து வழக்கை வேறு பார்க்க வேண்டும் என்று நினைத்தும் மலைப்பாக இருந்தது. ஆனாலும் கணவனின் இந்த மனமாற்றமும் வீட்டினுள் முடங்காமல் தைரியமாக கல்லூரி வந்து அனைவரையும் எதிர்கொண்டதே அவளுக்கு நிறைவாக இருந்தது. பெருமூச்சு விட்டுக் கொண்டாள். அவளுக்கு துணையாக அவன் முழுவதுமாக இருந்தான். இனி அவனுக்கு துணையாக மட்டுமல்லாமல் தூணாகவும் இருந்து தான் தாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு கண்மூடி அமர்ந்தாள். கண்களுக்குள் இதயா வந்து போக, அவளை சரியாதான வளர்த்த, ஏன் இப்படி என்ற எண்ணம் அவளை மருக வைத்தது. ஆனாலும் நிதர்சனம் என்னவென்று கல்லூரி பேராசிரியையாக அவளுக்கும் தெரியும் அல்லவா? திருட்டு மாங்காய் ருசி அதிகம் என்பது போல வீட்டிற்கு தெரியாமல் காதல் செய்வதில் பிள்ளைகளுக்கு ஏதோ சாதிக்கும் சந்தோஷம் வந்து விடுகிறது. ஆனால் கண்ணை திறந்து கொண்டே புதைக்குழிக்குள் விழும் செயலது என்று மட்டும் ஏனோ புரிவதே இல்லை. யோசிக்க யோசிக்க தலைவலிதான் மிஞ்சியது. ஹைதராபாத் சென்று சேர்ந்த இதயா, அக்கா,
என் ஹேண்ட்பேக் கூட போட்ல வச்சுட்டீங்க. கார்ல பாட்டு கேட்டே வந்ததுனால என் போனை கூட நான் எடுக்கல. எப்ப பெங்களூர் போறோம் என்று கேட்டுக்கொண்டே காரின் பின்பக்கம் சென்றாள். அமைதியாக அவளை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்த சௌந்தர்யா, இதயா கொஞ்சம் கவனி, எங்கேயும் செல்போனோட இருக்காத. அதுக்கு பதிலா வீட்ல டிவி இருக்கு பாரு, அது மியூசிக் சிஸ்டம் இருக்கு, கேளு. இல்லையா, அதோ மேல கடைசி ரூம் தான் லைப்ரரி. உனக்கு பிடிச்ச புத்தகத்தை வாசி. நாம எப்போ பெங்களூர் போறோம்னு நான் அப்புறம் சொல்றேன் என்றவள் டாமி என்றாள் சத்தமாக. குள்ளமாக வந்தது வெளிநாட்டு இன்ன நாய் ஒன்று. உன்னை யாரு ரோசி கூப்பிட்டது என்று சிரித்துக் கொண்டே அதனை தடவி தர பின்னால் வந்து குலைந்தது 3.5 அடியில் நின்ற ராஜபாளையம் நாய் ஒன்று. இவன் தான் டாமி, இந்த வீட்டு காவலன். இது ரோசி, இந்த வீட்டு செல்லம் என்று இதயாவுக்கு அறிமுகம் செய்தாள். எனக்கா 2 நாய் வச்சிருக்கீங்க? ஒன்னு அழகுக்கு, ஒன்னு காவலுக்கு. ரோசி வீட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் அலையும். ஆனா டாமி எப்பவும் வெளியில தான் இருப்பான். வீட்டுக்கு மேல காக்கா பறந்தா கூட குலைச்சு தள்ளிடுவான். நான் அப்பப்போ வேலை விஷயமா வெளியில போக வேண்டியிருக்கோம். அப்ப இவங்கதான் உனக்கு துணை என்று சிரித்துக் கொண்டே சொன்னாலும் அதன் பின்னால் உட்பொருள் உள்ளதோ என்று இதயாவுக்கு தோன்றாமல் இல்லை. தன் பையை சோதனையிட்டு, ஐயோ அக்கா, என் செல்போனை காணோம் என்று கூறியதும், இந்தா என்னோட செல், கால் பண்ணி எதுக்குள்ள இருக்குன்னு பாரு என்று இயல்பாக கொடுத்துவிட்டு உள்ளே சென்றாள் சௌந்தர்யா. தன் எண்ணுக்கு அவள் அழைக்க, என்ன இதையா, வீட்லயே செல்போனை வச்சுட்டு போயிட்ட? சரி, எப்படி இருக்க என்று நட்சத்திரா பேசவும் தான், வீட்டிலா விட்டு வந்தோம் என்று குழம்பினாள். பேசிவிட்டு போனை கொடுக்கும் முன் ஒருமுறை அஜயிடம் பேசிவிடலாம், ஹைதராபாத்தில் இருப்பதை தெரிவித்து விடுவோம் என்று நினைத்தாள். ஆனால் போன் ஆட்டோ லாக் ஆகிவிட அதை திறக்க தெரியாமல் நின்றாள். சௌந்தர்யா செல்லை வாங்கி கொண்டு போனதும், எப்படி அஜய் கிட்ட பேசலாம் என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். என்னதான் டாடி செய்றீங்க? அந்த சந்திரன் மறுபடி காலேஜ் வந்துட்டாரு. இப்ப மட்டும் அஜய் மேல தப்பு வர்றது போல செஞ்சுட்டா அவரே பேசி ரீஎலெக்ஷன் இல்லனா செகண்ட் பிளேஸ்ல இருந்த என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட் சேர்மன் ஆக்கிடுவாரு என்று கண்ணில் கனவு மின்ன சொன்னான் சூரஜ். அவனின் ஆசையை உணர்ந்த தந்தையாக இருந்தாலும் சந்திரன் திரும்பி வந்துவிட்டான் என்றதும் திடுக்கிட்டு, என்ன சொல்ற சூரஜ்? அவனுக்கு ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டேன், நீ இப்படி சொல்ற என்று கேட்ட அவரிடம் இருந்தது பதற்றமா, அவசரமா, அல்லது அதையும் மீறிய ஏதோ ஒன்றா? என்ன, எனக்கு நல்லதானே என்று சூரஜ் சொல்லிவிட்டு, ஆனாலும் நம்ப முடியாது டாடி, வேற ஐடியா பண்ணுங்க என்று சொன்ன அவனிடம் இருந்த வேகம் எதனால்? அப்புறம் அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணுதான், எனக்கு அந்த பொண்ணு வீட்டுல பேசி நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்று அவன் கட்டளையிட, என்ன சூரஜ், அன்னைக்கே நானா சொல்லிட்டேன், இனிமே அந்த பொண்ணு அது இதுன்னு பேசக்கூடாது. பணம் பணத்தோட தான் சேரணும், புரியுதா? உனக்கு அந்த அஜய பழி வாங்கணும்னா சொல்லு, வேற ஐடியா பண்ணலாம் என்றார். அவனை பழி வாங்க ஒண்ணும் நான் அவளை கேட்கல, எனக்கு அவளை பிடிச்சது. பேசணும்னு நினைக்கிறதுக்குள்ள அவளை அவன் கரெக்ட் பண்ணிட்டான். எலெக்ஷன் மாதிரி இதுலயும் தோத்து போக சொல்றீங்களா என்று கத்தினான். முதல்ல அந்த சந்திரன் விஷயம் என்னன்னு பாக்குறேன் சூரஜ், அப்புறம் இத பத்தி பேசுவோம் என்று அவனை அந்த பக்கம் அனுப்பிவிட்டு, என்னாச்சு, என்கிட்ட ஏன் சொல்லல என்று யாரிடமோ காய்ந்தார். அவனை பற்றி தெரிந்து கொண்டதும் உள்ளே ஏதோ அடைத்தது. அதே நிலையில் தான் இருந்தார் சட்டநாதன். அவர் நினைத்தே பார்க்கவில்லை சந்திரன் உயிருடன் மீண்டு வருவான் என்று. ஆனால் அவன் அதோடு நிற்காமல் கல்லூரிக்கு மீண்டும் பாடம் நடத்த வந்தது வரை உலுக்கிவிட்டது. லோகு, இங்க வா, அந்த சந்திரன் எப்படி எழுந்தா என்று அவர் கேட்டதும், ஐயா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேங்க, அது மட்டும் இல்ல, அவங்க வீடு தெரிஞ்சு போச்சுங்க என்று சொன்னான். சபாஷ் லோகு, இப்படிதான் கேட்காமலே சரியான வேலையை முடிச்சு வைக்கணும். உன்னை நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு என்று கூறிவிட்டு, இந்த நேரத்துல யார் இருப்பா அவங்க வீட்டுல என்றார். அவரின் எண்ணம் புரிந்தவனாக லோகுவும், அவங்க அப்பாவும் மகளும் இருப்பாங்க ஐயா, தங்கச்சிக்கு லீவு, அதுவும் இருக்கும். புருஷனும் பொண்டாட்டியும் வேலை முடிச்சு வீட்டுக்கு வர எப்படியும் 6 மணி ஆயிடும் என்றான். அப்ப இப்பவே வாங்க வீட்டுக்கு போவோம் என்று மையமாக அவர் சிரிக்க, அதன் அர்த்தம் புரிந்தவனாக, டே, காரை ரெடி பண்ணுங்க என்று குரல் கொடுத்தான். சட்டநாதன் வரப்போவது தெரியாமல் சந்திரனும் நட்சத்திராவும் கல்லூரி முடிந்த நேராக கார் வாங்க ஷோரூம் சென்றுவிட வீட்டில் கோபாலனும் வினுவும் மட்டுமே இருந்தனர்.
வினு பள்ளி விடுமுறை என்பதால் தூங்கிக் கொண்டிருக்க கோபாலன் ஹால் சோஃபாவில் அமர்ந்து புத்தகம் ஒன்றை வாசித்துக் கொண்டிருந்தார். வரிசையாக 4 கார்கள் சர்ரு சர்ரென்று வந்து நிற்க வாயிலை நோக்கி அவர் புருவம் நெறிந்தது. ஆரவாரமாக உள்ளே நுழைந்த சட்டநாதனை கண்ட கோபாலன் மரியாதை நிமித்தம் வாங்க என்று அழைத்தார். வரோம் என்று கைகூப்பி ஓட்டு கேட்கும் அதே நினைவில் அவர் நடக்க கோபாலன் உள்ளே சிரித்துக் கொண்டார். எனினும் ஏன் வந்தனர் என்ற காரணம் தெரியாததால் எதிராளியை பேசவிட்டு அவர் அமைதியாக நின்றார். சந்திரன் தம்பியை எனக்கு நல்லா தெரியும் என்று சொல்லிக்கொண்டே, எங்க இன்னும் தம்பி வரலையா என்று சோஃபாவில் அவர் அமர அவரின் அடிப்பொடிகள் பின்னால் நின்றனர். அது தம்பிக்கு எனக்கும் சின்ன கணக்கு இருந்துச்சு, பேசி சரி பண்ணிக்கலாம்னு வந்த என்ற பற்கள் அத்தனையையும் வெளியே காட்டி அவர் சிரிக்க, கோபாலனோ அலட்சியமாக, அவ யாரையும் வீட்டுக்கு வர சொல்ல மாட்டான். நீங்க வந்திருக்கீங்கன்னா ஒண்ணு சமாதானத்துக்கு வந்திருக்கணும், இல்லனா சண்டைய பெருசு பண்ண வந்திருக்கணும். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்தா அவனே வந்துருவான் என்று சொல்லிவிட்டு மீண்டும் புத்தகத்துக்குள் மூழ்கினார். அவரின் அலட்சியத்தால் கோபமுற்றவர் வீட்டை சுற்றி நோட்டமிட்டார். அப்போது லோகுவுக்கு இதயாவின் புகைப்படம் கண்ணில் பட யோசனையாக நின்றான். ஏன் லோகு, வீடு நல்லா இருக்குல்ல, பேசாம எழுதி வாங்கிடுவோமா என்று சிரிக்க, அவனோ எதுக்குங்க ஐயா, சீதனமாவே வாங்கிடலாம் பாருங்க என்று மெல்லிய குரலில் சொல்லிக்கொண்டே இதயாவின் புகைப்படத்தை காட்டினான். என்னடா சொல்ற என்று கேட்ட அவரிடம் அடக்கப்பட்ட கோபம் தெரிந்தது. ஐயா, இந்த பொண்ண நம்ம தம்பி விரும்புறாருங்க. சரி, வயசு கோளாறுன்னு நானும் விட்டுட்டேங்க. ஆனா இப்ப இத பார்த்ததும் இந்த ஆளை வழிக்கு கொண்டு வர ஏன் இந்த பொண்ணை பயன்படுத்தக்கூடாது? அதுக்காக கௌரவம் பார்க்காம இவளைய வீட்டு மருமகளா கூட்டிட்டு போக முடியுமா என்று சீறினார். இவர்களின் திட்டம் தீட்டுதலை காதலை வாங்காமல் கோபாலன் அமர்ந்திருக்க, ஐயா யோசிச்சு பாருங்க, அவன் எதிரியா இருக்க வரைக்கும் தான் நமக்கு கஷ்டம். இதே சொந்தமா ஆக்கிட்டோம்னா அவன் தங்கச்சிக்காக இறங்கி நம்ம வழிக்கு வந்துதானே அவனும் என்று லோகு வியூகம் வகுத்து கொடுக்க சட்டநாதன் சிந்திக்கலானார். அடுத்த தேர்தலுக்குள் கண்டிப்பாக அவர் நல்ல ஆதரவு வட்டத்தோடு இருந்தால்தான் பெரிய பதவியை கேட்டு பெற முடியும். மகனை வைத்து திட்டமிட்டார். மகனே அதற்கு எதிராக நின்றதும் காரணம் புரிந்து வேறு வழி தேட இதயாவை கொண்டு சந்திரனை மடக்கிவிட்டால் தன் எண்ணம் எளிதாக நடைபெறும் என்று அவர் கனவை காண, அவரின் உயரத்திற்கும் இவர்கள் நிலைமைக்கும் இருக்கும் வித்தியாசம் அவரை நெருஞ்சியாக குத்தியது. அதை லோகுவிடம் சொல்லி வேற யோசிடா என்று சொல்லும்போது அவருக்குமே நல்ல வாய்ப்பை நழுவவிடும் எண்ணம்தான். ஆனால் லோகுவோ வேறு சொன்னான். ஏங்கய்யா, நம்ம வீட்டுல இல்லாத கயிறா கேஸ் எடுப்பா, அதெல்லாம் அப்புறம் முடிவு பண்ணிக்குவோம், முதல்ல அவன் வந்தது பேசி முடிங்க ஐயா என்று சொன்னதும் பிரகாசமான முகத்துடன் சந்திரனின் வரவை எண்ணி காத்திருந்தார். சௌந்தர்யா வேலை விஷயமாக வெளியே போய்விட இதயாவின் மடியில் வந்து படுத்துக் கொண்டது ரோசி. வாயிலை விட்டு நகராமல் நின்றது டாமி. அவளுக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது அண்ணன் தன்னை சிறை வைத்துவிட்ட உணர்வு ஏற்பட்டது. எப்படியாவது அஜயிடம் பேசிவிட்டு அவனிடம் பேசிவிட வேண்டும் என்று அவளின் இளமனம் துடித்தது. தன்னை பெண் கேட்டு அஜயின் தந்தை வீட்டில் அமர்ந்திருப்பது அவளுக்கு தெரியுமா என்ன? மெல்ல ரோசியை நகர்த்திவிட்டு வீட்டில் லேண்ட்லைன் போன் இருக்கிறதா என்று தேட அது போன்றதொரு சாதனமே அங்கில்லை. கம்ப்யூட்டரை ஆன் செய்தால் அது பாஸ்வேர்ட் கேட்டது. கையிலும் செல்போன் இல்லை. மனம் அலைப்பாய தொடங்கிவிட்டது. அடிக்கடி அண்ணி சொல்லும் வாசகமான வேலையற்று இருக்கும் மூளை வேண்டாதவற்றை யோசிக்கும் என்பது நினைவுக்கு வர சௌந்தர்யா சொன்ன நூலகம் நினைவுக்கு வந்து அங்கே சென்றாள். பல இலக்கிய சரித்திர புத்தகங்களுக்கிடையில் சுய முன்னேற்றம், சுயசரிதம், கூடவே நாவல்களும் இருந்தது. ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சோஃபாவில் அமர்ந்தாள். இருக்கும் இடம் மறந்து புத்தகத்தில் மூழ்கிவிட வீட்டிற்கு வந்த சௌந்தர்யா அவளின் நிலை கண்டு சிரித்துவிட்டு சந்திரனுக்கு போன் செய்து பேசலானாள். இன்னும் ஒரே வாரம் மட்டும் பாத்துக்கோ சௌந்தர்யா, கேஸ்ல ஒரு வாய்தா போயிட்டா கூட பரவாயில்ல, அப்புறம் மறந்தோம் போனு, லேப்டாப், சிஸ்டம் எதையும் லாக் பண்ணாம வைக்காத என்று சொன்னதும், புரியுதுடா, ஆனா இதுக்கு நீ அவகிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம், அவளும் உனக்கு உதவுவா இல்லையா என்று ஆதங்கப்பட்டாள். அது அவ்வளவு சுலபம் இல்லமா. காதல் அறிவை மறைச்சு வைக்கும், நல்லத கெட்டதா நினைக்க வைக்கும். எதுக்கு? எனக்கு உதவ தாரா இருக்கா, அவ இருக்கும்போது எந்த பயமும் இல்ல, என்ன அவளே பாத்துப்பா
என்றான் சிரித்த முகமாக. மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.